खण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मुक्तिवेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்திர இந்திரியாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மாவலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் ஏக்நாத் பாகவதத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 3வது சாப்டரில் கிட்டத்தட்ட 41 ஓவிகள் முடிவடைந்த நிலையில் 49 முடிஞ்சிருச்சு. 50வது ஓவியை நம்ம பார்த்தோம். 51. இப்போ இதுல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, மாயைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விய டிஃபரெண்டா கேட்கப்பட்டது. அந்த மாயைனா என்ன அப்படிங்கிறத தான் இங்க விஸ்தாரமாக அந்த முனிவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்ப நான் படிக்க போறது. சரியா? சோ இது கொஞ்சம் ஞானம் சம்பந்தமாகவே இருந்தாலும் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு கொண்டு இருப்பதால் ஸோ அது ரொம்ப டீட்டெயிலா போகாம கொஞ்சம் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்டா போறேன். புரியலன்னா கேளுங்க. மன்னனே, இத்தகைய பொய்யான மூல மாயையானது வளர்ந்து பெருகி காணப்படுகிறது. விவரிக்க முடியாத இந்த மாயை எவ்வாறு ஒருவரின் பிடிக்குள் வரும் என்பதை சொல்வதே மிக மிக கடினம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொய்யான மூல மாயையானது. இந்த பொய் அப்படின்னு சொல்றதுக்கு எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள் முதலே கொடுத்தாச்சு. மலடி மகன் போல மலடி மருமகனுக்கு திருமணம் செய்து வைப்பது போல அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள், காணல் நீர் எக்ஸாம்பிள், லைக் இல்ல 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 ஏன்னா இந்த உலகமே இல்ல அப்படிங்கிற விஷயத்த புரிய வச்சுட்டு ரொம்பவே புரிய வச்சுட்டாரு. சரியா? அப்போ ஏன் பொய்யான அப்படின்னு போட்டாரு அப்படிங்கிறது ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது இல்ல, இருந்தா தானே அது உண்மைன்னு சொல்ல முடியும். அப்போ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது. அடுத்து என்ன சொன்னாரு? சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்றதுனால அது மாய. சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. சேஞ்ச் ஆகிறத வந்து இல்லைன்னு தானே சொல்ல முடியும். இப்ப இருக்கு, அடுத்த செகண்ட் இல்ல, அடுத்த செகண்ட் இல்ல அப்படிங்கிறப்போ அது எப்படி நீ வந்து இருக்குன்னு சொல்லுவ என்ற ஒரு விஷயம்தான் அங்கே ஆழமாக சொல்லப்பட்டது. இந்த இத்தகைய பொய்யான மூல மாயையானது வளர்ந்து பெருகி காணப்படுகிறது. அப்ப இல்லாத உலகம் மிக பிரம்மாண்டமாக பெருகியும் காணப்படுகிறது. சரியா? இப்போ இல்லாதது அப்படின்னா அது இல்லைன்னா ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் ஆகும். ஆனா விஸ்தாரமாக விரிஞ்சு வேற லெவல்ல தெரியும், பெருகி காணப்படும். வெறும் தி சேம் டைம் இல்லதான், இருந்தாலும் அது இல்லதான், இல்லாததுதான் அப்படி இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற விஷயத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்படி விவரிக்க முடியாத இந்த மாயை, ஏன் விவரிக்க முடியாத மாயைன்னு சொன்னாரு? இட்ஸ் வெரி சிம்பிள். ஏன்னா விஸ்தாரமா இவ்வளவு பெருசா இருக்கு ஆனா இல்ல. என்னையா சொல்றீங்க, இது எப்படியா புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்பீங்க இல்லையா? விவரிக்கிறது கஷ்டம் தானே. விஸ்தாரமா இருக்குங்கிற, இல்லவே இல்லைங்கிற, இல்லவே இல்லாதது இவ்வளவு பெருசா இருக்குங்கிற, இப்ப விவரிக்க முடியாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த மாயை ஒருவரின் பிடிக்குள் வருவது மிகவும் கடினம். அப்ப இந்த மாயை அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆக்சுவலா நம்ம பிடிக்குள்ளதான் இருக்கணும். நீ பிரம்மம்னு உணர்ந்தேன்னா அடுத்த செகண்ட் இந்த மாயா உன் பிடிக்குள்ளதான் இருக்கும். ஏன்னா இந்த மாயா உலகத்தை படைச்சதே நீதான். நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் இந்த உலகமா விரிஞ்சிருக்கு. அப்போ உலகம் உன் பிடிக்குள், ஏன் உலகமாகவே இருப்பது நீதான். இதெல்லாம் சத்தியம் இல்லையா? இந்த சத்தியத்தை உணர்வது கடினம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரியா? விவரிக்க முடியாத அந்த மாயை கைப்பிடிக்குள் கொண்டு வருதுன்னா நீ பிரம்மன்ற உணர்வது, நீ பிரம்மன்றத உணர்ந்த மாத்திரத்தில் இவ்வளவு பெரிய மாயம் உன் கைப்பிடிக்குள்ளேயே வந்துடும் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய சத்தியம். சோ இந்த விஷயம் உன் கைப்பிடிக்குள் வருவது என்பது கடினமாகத்தான் இருக்கும் என்பதைத்தான் இந்த பர்டிகுலர் ஓவி சொல்லியிருக்கு. ஓகேவா? இதை உண்மை என்று சொன்னால் அது அழிந்துவிடும், பொய் என்று சொன்னால் அது கண்ணுக்கு தெரிகிறது. முதலில் இருந்து பின் அழிந்து போகும் தன்மையும் இதற்கு கிடையாது, ஏனெனில் இது இயல்பிலேயே இல்லாத ஒன்று. அப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த விஷயத்தை மறுபடியும் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பொய்யான மூலமாயானது அப்படின்னு சொல்லும்போது ஏன் உண்மைன்னு சொல்றோம், ஏன் வந்து இது விவரிக்க முடியாதுன்னு சொல்றோம், இது ஏன் உண்மைன்னு சொல்ல முடியாது, இது ஏன் பொய்ன்னு சொல்ல முடியல அப்படின்னு இந்த மாயைக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டீட்டெயில் விளக்கம் இங்க கொடுக்கப்படுகிறது. ஏன்னா உண்மை என்று சொன்னா அடுத்த செகண்ட் இல்ல இல்ல,
இப்ப இருக்கு, அடுத்த செகண்ட் இல்லாததை போயிட்டு உண்மைன்னு நான் எப்படி சொல்லுவேன்? அது எப்பயுமே இருந்தா அதை நம்ம உண்மைன்னு சொல்லலாம். மேஜிக் ஷோல வந்து என்னென்னமோ காட்டலாம். ஆனா அதெல்லாம் ஏன் பொய்ன்னு சொல்றோம்னா இல்ல, ஆனா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப ஏன் இல்லைன்னு நம்ம ஒத்துக்க மாட்டேன்றோம்னா அந்த நேரத்துக்கு மட்டும் தெரியுது. கண்கட்டி வித்தைக்காரன் வந்து என்னத்தையோ காட்டுறான், அந்த நேரத்துக்கு தெரியுது, ஆனா உண்மையிலேயே இல்லையே. உண்மையிலேயே இருந்தா தானே உண்மை. உதாரணத்துக்கு எங்க வீட்டுல நடந்த உண்மை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒருத்தன் வந்து ஒரு கண்கட்டி வித்தைக்காரன் வந்து எங்க வீட்டுல வந்து நெல் விற்க வந்தான். அரிசி விற்க வந்தான். எங்க கண்ணுக்கு முன்னாடி, எங்க அம்மா அப்பா கண்ணுக்கு முன்னாடி, உங்க வீட்டு படிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் முன்னாடி காலத்துல, ஒரு படி 2 படி நல்லா இருக்கும் இல்லையா, உங்க வீட்டுல இருக்கிற படியை கொண்டு வாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற படியை தான் அம்மா கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த படியில சும்மா ஒவ்வொரு படியும் கோபுர மாதிரி அளந்து அளந்து 100 படியை போட்டான். அதுக்கப்புறம் காசு வாங்கிட்டு போயிட்டான். கரெக்டா அவன் போன 2 மணி நேரம் கழிச்சு, இது உடனே காய போட்டு வச்சிருங்கம்மா, எடுத்த மூட்டையில வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஃபுல்லா காய போட்டு வச்சாச்சு. 2 ஹவர்ஸ் கழிச்சு திடீர்னு பார்த்தா அரிசி ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதே அப்படின்னு எங்க அம்மா அப்பாவுக்கு தோணவே, ஆமா இல்ல, எங்க எழுந்து அளந்து பார்க்கலாமான்னு அளந்து பார்த்தா கரெக்டா 50 தான் இருந்தது. 50% அரிசி எங்க போச்சு? திரும்ப திரும்ப ஆச்சரியப்படுறாங்க. நம்ம கண்ணு முன்னாடி தானே பார்த்தா, நம்ம தானே எண்ணணும், இது இருந்ததே இருந்ததே அப்படின்னா இருந்தது. அப்போ அது கண்கட்டி வித்தக்காரன் போல நம்ம கண்ணை ஏமாத்திட்டான். ஏதோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்கான். சரியா? 100 மூடை இருந்தது அப்படிங்கிறது உண்மையா பொய்யா? உண்மைன்னு சொல்ல முடியல, பொய்ன்னு சொல்ல முடியல. ஏன்னா கண்ணுல பார்த்தனே, 100 மூடை ஏன் கண்ணுக்கு முன்னாடி மலர்ந்து போட்டானே. அவன் 100 படி போட்டது உண்மை, 100 படி போட்டது சத்தியம் என்று ஆணித்தரமா பேசிக் கொண்டிருக்கும் அதே வேளையில 2 மணி நேரம் கழிச்சு காணல இல்ல அப்படின்னா அந்த 100 படி போட்டதுங்கிறது பொய் தானே. ஆமா, உண்மையா பொய்யா? அந்த நேரத்துல உண்மை மாதிரி தெரிஞ்சது, இப்ப பொய்யாயிடுச்சு. இப்ப பொய்யாயிடுச்சுன்னா உண்மைன்னு சொல்ல முடியுமா? உண்மைன்னு சொல்ல முடியாது, ஆனா தெரிஞ்சது இல்ல. அப்போ உண்மைன்னு சொல்ல முடியல, பொய்ன்னு சொல்ல முடியல. புரியுதா? அந்த மாயை அப்படிங்கிறதுக்கு டெபினிஷன் கொடுக்கும்போது நிரந்தரமா இருந்தாதான் அது உண்மைன்னு சொல்ல முடியும். 2 மணி நேரம் கழிச்சு காணாம போயிடுச்சுன்னா அது எப்படி உண்மையாக முடியும்? அப்போ நிரந்தரமாக இருப்பதே உண்மை. ஆனால் இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரமா இல்லை, அதனால அது உண்மைன்னு சொல்ல முடியாது. சரி, உண்மைன்னு சொல்ல முடியாதா? அடுத்து பொய் என்று சொன்னால் அது கண்ணுக்கு தெரிகிறதே, அப்ப பொய்ன்னு சொல்லிடலாமா? பொய்னை என் கண்ணால பார்த்தனே, 100 படி அளந்து போட்டதை ஏன் கண்ணால பார்த்தனாக்கும் அப்புறம் இது பொய்ன்னு எப்படி சொன்னேன்? பொய்ன்னா இல்லவே இல்லைன்னு இருக்கும். இப்ப பொய்னா அங்க எதுவுமே இல்லைன்னா தான் பொய்ன்னு சொல்ல முடியும். கண்ணால நான் பார்த்தது நீ எப்படி பொய்ன்னு சொல்லுவேன் அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவீங்க. அப்படி என்னங்கடா இது, பொய் என்று சொன்ன போனால் அது கண்ணுக்கு தெரிகிறது. சரி, முதலில் இருந்து பின் அழிந்து போகும் தன்மையும் இதற்கு கிடையாது. ஏனெனில் இது இயல்பிலேயே இல்லாத ஒன்று. முதல்ல இருந்தது அப்புறம் அழிஞ்சது அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அது எப்பயுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல 100 படி அரிசி இருந்தது, அதுக்கப்புறமா அது 50 படி அரிசி இல்லை, அந்த 50 படி அரிசியை வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு எல்லாம் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கண்கட்டி விசைக்காரன் வந்து முதல்ல 100 படி அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 50 படி அரிசியை அழிச்சுட்டானா அப்படின்னு எல்லாம் இல்லை. முதல்ல இருந்ததே 50 படி அரிசி தான், ஆனா 100 படி மாதிரி நம்ம கண்ணை ஏமாத்தலாம். அதுக்கப்புறம் அந்த உண்மை நமக்கு தெரியுது. சரியா? முதல்ல இருந்தே அது இல்லை, 50 படி அரிசி தான் அவன் கொண்டு வந்தது. 50 படி அரிசியை நம்ம கண்ணுக்கு 100 படி அரிசியா காட்டினா திருப்பி வந்து அவன் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் 50 படி அரிசியா மாறிடுச்சு. முதல்லயும் இல்லை, அதுக்கப்புறம் அழிஞ்சதுக்கு அப்புறம்லாம் சொல்ல முடியாது. எப்பயுமே மாயங்கிறது இல்லவே இல்லைதான். ஆனா இருக்கிற மாதிரி ஏமாத்திட்டு இருக்குங்கிறது தான் உண்மை என்ற விஷயத்தை புரிய வைப்பதற்காக முதலில் இருந்து பின் அழிந்து போகும் தன்மை அதற்கு கிடையாது. ஏனெனில் இயல்பிலேயே அது இல்லாத ஒன்றுதான். ஆனா தெரியும், தெரியுங்கிறதுனால டோட்டலா இல்லைன்னு ஒதுக்க முடியல. இப்படி இந்த மாய தத்துவத்தை அவர் விளக்கி கொண்டு வருகிறார். காணல் நீர் கண்ணுக்கு தெரிந்தாலும் அது எவ்வாறு முழுமையாக பொய்யோ அதே போல இந்த உலக தோற்றம் பொய் தோற்றமே ஆகும். என்னனே இதுவே மாயை என்று அறிவாயாக. இது டைரக்டா உங்களுக்கு புரியுது, ஸோ நான் எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை. காணல் நீர் கண்ணுக்கு தெரிந்தாலும் அது எப்படி முழுமையாக பொய்யன்னு இல்லை இல்லை. நீங்க பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா சுத்தம் ஒரு பட்டு தண்ணி கூட இருக்காது, சுத்தமா இல்லை. சரியா?
அப்போ கண்ணுக்கு தெரிந்தாலும் அது முழுமையாக பொய்யும். அதுபோல்தான் இந்த உலக தோற்றம் எல்லாம் அப்படியே ஸ்பஷ்டமா உங்களுக்கு கண்ணு தெரியுது. ஆனா காணல் நீர் மாதிரிதான் அது இல்லவே இல்லை என்று புரிந்து கொள் மன்னனே. வேதாந்த சாஸ்திரங்களிடம் மாயையின் இருப்பிடத்தை பற்றி கேட்டால் அவை மௌனமாகிவிடும். பதில் சொல்ல முடியாமல் திகைக்கும். எவ்வளவு தேடினாலும் மாயையிடம் உண்மை என்ற ஒன்றை காண முடியவே முடியாது. இந்த வேதம் தான் நமக்கு ஏக்நாத் மகாராஜ் எழுதியிருக்கிற இந்த பாகவதமாகட்டும், ஞானேஸ்வரி, பகவத்கீதை. ஸோ இது எல்லாமே இந்த நான் யாரு, இந்த உலகம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. ஆனா இந்த உலகத்தை பத்தி நமக்கு, ஏன்னா இது மாயா அப்படின்ற வார்த்தையில சொல்லி இது உண்மையா பொய்யா அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அதுக்கே மண்டை காஞ்சு போயிடுச்சான். ஏன்னா எப்படின்னு சொல்லவா அப்படின்னு சொல்லவா அநீர் வச்சனியான ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க. அது என்னன்னா இப்படி அப்படி என்று சொல்ல முடியாததற்கு ஒரு பேர் அநீர் வச்சனீயம் அப்படின்னு. இது என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷனா? ஏங்க இது என்னங்க, இது எப்படி அப்படின்னு கேட்டா இது இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது, இது இப்படி அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு விளக்க மாட்டாரு. டேய் இது இப்படின்னு சொல்லு இல்லை அப்படின்னு சொல்லு, இது இப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது எப்படின்னு சொல்ல முடியாதுன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது இல்லையா? ஒரே ஒரு நிமிஷம் இருக்குமா? थोड़ा चलिएगा, ऐसा ही ऊपर ऊपर टेरिस पे। हाँ जाओ। नहीं, हाँ, थोड़ा जितना कपड़ा है ना, कपड़ा निकाल लीजिए, झाड़ू वाड़ू मारना है ना। एक मिनट, केमिकल कोट ला दीजिए। ओके ओके, ஒரே ஒரு நிமிஷம். சாரி, இடையில ஒரு சின்ன பிரேக் ஆயிடுச்சு. We will continue now. நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா 54வது ஓவியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சாஸ்திரங்களிடம் மாயையின் இருப்பிடத்தை பற்றி கேட்டால் அவை மௌனமாகிவிடும். எவ்வளவு தேடினாலும் மாயையிடம் உண்மை என்ற ஒன்றை காண முடியாது. அது ஏன் மௌனமாகிவிடும்னா அதனால சொல்ல முடியல, இப்படி அப்படின்னு எப்படி பார்த்தாலும் சொல்லவே முடியல அப்படிங்கிறதுனால அதுக்கு பேசாம மௌனமாயிடுதான். எதுக்கு என்ன சொல்ல முடியாது எப்படி நான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாயிடுது. ஏன்னா இது இல்லவே இல்லை, இது எப்படி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது, இல்லாததை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு எப்படிங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்றதுனால எவ்வளவு தேடினாலும் மாயைங்கிறது உண்மை என்ற ஒன்றை காண முடியாதுன்னு சொல்லியிருக்கு. 55ல காணல் நீரால் உருவான ஆற்றுக்கு எந்த மலை ஆதாரமாக இருக்க முடியும்? இதை சொல்ல மனித புத்திக்கு எட்டுமா? அதை போல் மாயையின் இருக்கும் விவரிக்க முடியாததே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி விவரிக்க முடியாதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காரு. காணல் நீரால் உருவான ஆற்றுக்கு, காணல் நீர்னா இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த காணல் நீர் ஆறாக ஓடுதான். இப்படி காணல் நீர் ஆறாக ஓடுகிறதுக்கு எப்போ மழை பெஞ்சு, எந்த மழை பெஞ்சதுனால இப்ப ஓடிச்சுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மழை பெஞ்சா ஓடிட்டு இருக்கு, முதல்ல தண்ணி இருக்கா? இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் நெருப்பு, வெயில், சுட்டெரிக்கும் வெயில். ஆனா மலைங்கிறது இங்க வேற லா இருக்கு. புரியல. மலை ஆதாரமா இருக்க முடியுமா அப்படின்னு வந்தது இல்ல. ஆமா, மலைங்கிறது குண்டுலா இருக்குல்ல, இருக்கு. ஆனா நீங்க வந்து மழை பெய்யுற அந்த மலை அந்த லா சொல்றீங்க. ஓ, பொதுவா வந்து ஆற்றுக்கு இந்த இந்த மலைதான் ஆதாரமாக இருக்கும் சொல்வாரு. ஓகே ஓகேமா, தேங்க்யூ ஃபார் பாயிண்டிங் இட் அவுட். ஆனா அங்க சான்ஸ்கிரிட்ல பார்த்தாலும் கிரிவர் அப்படின்னு மலை, இந்த மலை தான் ஆதாரமா சொல்லியிருக்காங்க. இதே மீனிங் தான் அதுலயும் இருக்கு. ஆமா, கிரிவர் தான் சொல்லியிருக்கு. ஓகே, வெரி குட், தேங்க்யூ ஃபார் பாயிண்டிங் இட் அவுட். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கும். நாங்க சதுரகிரி மலையில ஒரு 3-4 மாதங்கள் இருந்தோம் அல்லவா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் மழை பெய்யும், 2 நாள் மழை பெய்யும். ஆனா ஆத்துல 1 மாசத்துக்கு தண்ணி போகும். அது எப்படி? அதுதான் மலையினுடைய ஸ்பெஷாலிட்டி. மலையில தண்ணி பெஞ்சது அப்படின்னு சொன்னா அந்த மலையில பெய்யற அந்த மலைய 2 நாள் தான் மழை பெஞ்சது, அந்த தண்ணி எல்லாமே அடுத்த 1 மாசத்துக்கு ஆத்துல தண்ணி போயிட்டே இருக்கு. அப்போ திருப்பி அந்த 1 மாசத்துக்குள்ள மறுபடியும் 2 நாள் மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, வருஷம் பூரா வந்து ஆத்துல தண்ணி போகும்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் மலை. அப்ப ஆறு உருவாகிறதுக்கு எது முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மலைகள் முக்கியமா இருக்கு.
அந்த மலைகளே இல்லை அப்படின்னா ஆறே இருக்க முடியாது. ஏன்னா மழை பெஞ்சிடும், அந்த 2 நாளைக்கு ஆறா தண்ணி ஓடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆறுன்னு சொல்றதுக்கே முடியாம போயிருக்கலாம். சோ தேர்ஃபோர் இங்கே ஏன் அந்த ஆற்றுக்கு மலை ஆதாரமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரியுது. ஸோ காணல் நீர் உருவான ஆற்றுக்கு எந்த மலை ஆதாரமாக இருக்க முடியும்? அப்போ ஒரு ஆறு போகணும் அப்படின்னு சொன்னா அதற்கு மலை அப்படிங்கிறத ஆதாரமாக இருந்தா மட்டும்தான் நமக்கு இன்னைக்கு போகும். நாங்க இங்க போயிருந்தோம் இல்லையா, அமர்நாத்துக்கு போயிருந்தோம் இல்லையா, அப்போ ஜம்முல பாத்தீங்கன்னா ஏன் காஷ்மீருக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் அடிச்சுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செழிப்பு, இயற்கை வளமும் செழிப்பும் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். அப்படி ஒரு செழிப்பான விஷயமா அந்த ஜம்மு காஷ்மீர் இருக்கு. ஏன் ஏன் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, எங்க இருக்கு? இமயமலையில இருக்கு. சரியா? மிகப்பெரிய மலையின் ஆதாரமாக கொண்டுள்ளதால் 365 days பாத்தீங்கன்னா தண்ணி போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் இங்க வந்து தண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால மலை அப்படின்னா நம்ம தண்ணீரை கொட்டுகின்ற அந்த மலையும் ஒரு ஆதாரம் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. மழையே பெய்யலைன்னா உங்களுக்கு வந்து ஆறு ஓடிடுமா? பட் மழை பெஞ்சா ஆறு ஓடுங்கிறது மழை பெய்யறப்ப மட்டும் ஓடுறது மாதிரி இருக்கும். ஆனா இந்த மலைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, சரி 1 நாள் 2 நாள் பெய்யற மலைய 1 மாசத்துக்கு ஆறா தண்ணியை ஓட வைக்கிறதுக்கு ஆதாரமாக இருப்பது இந்த மலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. காணல் நீரால் உருவான ஆற்றுக்கு எந்த மலை ஆதாரமாக இருக்க முடியும்? சரி, இது டசன்ட் மேட்ருங்க. இங்க நமக்கு மேட்ரு என்ன அப்படின்னா, தண்ணியே இல்லை, அதுக்கப்புறம் இந்த மலை ஆதாரமா என்ன, அந்த மலை ஆதாரமா என்னங்கிறது லூசுத்தனமா இல்லையா? அவ்வளவு கஷ்டம்டா, இதை சொல்ல மனித புத்திக்கு எட்டுமா? எந்த மலைன்னு கொஸ்டினை கேட்கிறான். எந்த மலையினால் காணல் நீர் ஓடுகிறது அப்படின்னு கேட்கிறான். எந்த மலையின் ஆதாரத்தை கொண்டு அப்படின்னு கேட்டா எப்படி சொல்றது? ஆனா ஆதாரம் இல்லாம ஆறு கிடையாது, ஆனா ஆறு இருக்கு, ஆனா ஆதாரமே இல்லாம இருக்கு. அப்ப எப்படி சொல்றது? சொல்ல முடியாதுடா, புத்திக்கு எப்படி எட்டும்? அதே போல மாயையின் இருப்பும் விவரிக்க முடியாததே. அப்படி தாண்டாண்ட மாயை இருக்கு, சொல்லலாம் முடியாது அப்படிங்கிறாரு. கண்ணாடியில் நிஜமாகவே பிம்பம் இருக்கிறதா? பார்ப்பவர் இருப்பதாலேயே அங்க பிம்பம் தெரிகிறது. அதே போல நமது எண்ணங்களாலேயே இல்லாத மாயை இருப்பது போல் தோன்றி மகிழ்விக்கிறது. இந்த ஒண்ணு டைரக்டா சொல்லியிருக்கலாம், இதுக்கு எதுக்கு இத்தனை விஷயத்த போடணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா மாயைக்கு இதுதாங்க விளக்கம். சரியா? சூப்பர்பான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காரு. கண்ணாடியில் நிஜமாகவே பிம்பம் இருக்கிறதா? இல்ல, பார்ப்பவர் இருப்பதாலேயே அங்கே பிம்பம் தெரிகிறது. ஓகேவா? சூப்பர் அழகா லிங்க் பண்ணியிருக்காரு பாருங்க. அதே போல நமது எண்ணங்களாலேயே, சங்கல்பத்தாலேயே இல்லாத மாயை இருப்பது போல் தோன்றி மகிழ்கிறது. ஓகேவா? அப்போ கண்ணாடிக்குள்ள பிம்பம் இருக்கா? இல்ல. நீ முன்னாடி நிக்கிறதுனால இது இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப இந்த உலகம் இருக்கா? இல்ல. ஆனா நீ கற்பனை பண்றதுனால இந்த உலகம் இருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளவுதாங்க. சரியா? சோ சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அது மாயா. இது ஃபைனலா வந்து முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே வந்தாலும் கடைசியில தெளிவா சொல்லிதான் முடிச்சிருக்காரு. மாயாக்கு டெபினிஷன் என்னன்னா, எப்படி கண்ணாடிக்குள்ள எதுவுமே இல்லைனாலும் நீ நிக்கிறதுனால அது தெரியுதோ, அப்படி இந்த உலகம்ங்கிறது ஒண்ணுமே இல்லைனாலும் நீ கற்பனை பண்றதுனால அது தெரியுது. அவ்வளவுதான். ஸோ சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. ஃபைனலா டெபினிஷன் வந்துடுச்சு. அடுத்து, கயிற்றில் தெரிந்த பாம்பை உயிருடன் பிடித்து விட்டேன், அதன் வேடிக்கையை பார்க்க வாருங்கள் என்று யாராவது சொன்னார், அவர்களால் மட்டுமே அந்த மாயையின் வைபவத்தை விளக்க முடியும். இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டே இல்லை, மறுபடியும் கண்டினியூ பண்றாரு. அதாவது மறுபடியும் மாயையை விளக்க முடியாதுன்னு கண்டினியூ பண்றாருமா. மாயையை அழகா விளக்க சொன்னதான் நம்ம நினைச்சுக்கிட்டோம். ஆனா சொல்லிட்டு மறுபடியும் மாயை விளக்க முடியாதுன்னு ஆரம்பிக்கிறாரு. எப்படி விளக்க முடியாதாமா? கயிற்றில் தெரிந்த பாம்பை அப்படின்னா, ஒரு கயிறு இருக்கு, அத நீ வந்து பாம்புன்னு தவறா புரிஞ்சிட்டு இருக்க. தவறா புரிஞ்சதோட மட்டும் இல்லாம அந்த பாம்பை வேற கையில பிடிச்சுக்கிட்ட. சரியா? இப்போ அந்த பாம்பை கையில கயிறை கையில பிடிச்சிக்கிட்டு பாம்புன்னு நினைச்சுக்கிட்டு அந்த கயிறை கையில பிடிச்சுக்கிட்டு, இங்க பாருங்க நான் பாம்பை கையில பிடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டீங்கன்னா, அவர்களால் மட்டுமே அந்த மாயையின் வைபவத்தை விளக்க முடியும். பாக்குறவனுக்கு எல்லாம் வந்து என்ன லூசா அப்படின்னு கேட்பான். ஐத்த கையில பிடிச்சுக்கிட்டு நான் பாம்பின் வைபவத்தை பாருங்கள் அப்படி இப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்தேன்னா நமக்கு லூசானதானே கேட்க தோணும். சரியா? அப்படி இன்டைரக்ட்லி என்ன சொல்றாரு அப்படின்னா, மாயைய நான் வந்து பிடிச்சிட்டேன், மாயைய நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொன்னா அப்படின்னா லூசு அப்படிங்கிறாரு. ஏன்னா இல்ல, பாம்பு அங்க இருக்கா? பாம்பே இல்ல, நான் பாம்பை பிடிச்சிட்டேன், பாருங்க நான் பாம்பை பிடிச்சிட்டேன்னா அப்போ அந்த மாயையை வந்து அவனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்.
ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த லூஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, முட்டாளால தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னா முடியாதுன்னு அர்த்தங்க இன்டைரக்டா. சரியா? ஸோ அதுதான் பிராக்கெட்ல கூட அதை ஒரு அறிவீனம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் வந்துட்டாரு. ஒருவன் தனது நிழலை தானே உதறி தள்ள நினைத்தால் அது எவ்வாறு முடியாதோ அவ்வாறே இந்த மாயையை கடப்பது மிகவும் கடினமானது. மன்னனே இதை உறுதியாக அறிந்து கொள். இது ஏன் பயமுறுத்துறாங்க அப்படின்னா, நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். இது அசால்ட்டா நீங்க நினைச்சிடக்கூடாது. பிரம்ம ஞானம் அப்படிங்கிறது கடினம்னு சொல்றது உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காட்டணும், கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோட இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ என்னுடைய நிழல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிழலை என்னை விட்டு பிரிச்சிடணும், அதை என் கூட வராம பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சா முடியுமா? அப்படித்தான் இந்த மாயையை கடப்பது மிகவும் கடினமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த நிழலை நீங்க உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான், அந்த நிழலை பார்த்து நீங்க பயந்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் அந்த நிழலை எப்படியாவது நீங்க விரட்டி அடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? ஆனா அங்க நிழல் அப்படிங்கிறது அது இல்லவே இல்லை, அது சும்மா நாச்சுக்கும் தெரியுது அப்படின்னு ஒருத்தர் நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ மாயையை கடந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். இங்க மாயை கடப்பது கடினம் அப்படின்னா நீங்க நிஜமாவே கடினம்னு நினைச்சிடாதீங்க. இல்லாத மாயை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறவனுக்கு இட் இஸ் இம்பாசிபிள். பாம்பே இல்ல, பாம்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கவனை கடக்க முடியாதுங்க. நிழலை உண்மைன்னு நீ நம்பிட்டு இருந்தேன்னா அந்த நிழலை உன்னை விட்டு பிரிக்க முடியாதுங்க. எப்படிங்க பிரிக்க முடியும்? அது நிழல் இருக்கத்தான் செய்யும். பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அது இல்லைன்னு. அப்போ இல்ல ஆனா சும்மா தெரியுதுன்னு நீ ஃபீல் பண்ணிட்டேன்னாலே ஆட்டோமேட்டிக்லி நீ மாயை கடந்துட்டேன்னு தான் அர்த்தம். ஏன்னா அப்ப மாயை ஒண்ணும் பண்ணாது இல்ல, நீ மாயை பார்த்து பயப்பட மாட்டே இல்ல, இது எதுவும் செய்ய போறது இல்ல. அது இல்லைன்ற தெளிவுல இல்ல இருக்க. அது தெரியுது அப்படின்னாலும் அதை நம்பல இல்ல, நீ அது இல்லைன்ற தெளிவுல இருக்க இல்ல, அப்போ நீ மாயையே கடந்துட்டேன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் தி வே மாயையை கடக்க முடியுமே தவிர நீ பாட்டுக்கு அதை உண்மையான நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் இது எப்படி கடக்க முடியும்? யாரோ கூட இடையில கிளாஸ்ல ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என்னுடைய நிழலை எப்படியாவது அடிச்சு விரட்டி துரட்டிடணும் அப்படின்னு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால முடியவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அப்ப குருமார்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அதை அழிக்கலாம் முடியாது, அது இல்லைன்னு புரிஞ்சுக்க வைக்கத்தான் அவங்களும் ட்ரை பண்றாங்க. புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ மாயை கடந்துடலாம். ஸோ திஸ் இஸ் தி வே அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சூரியனிடம் நெருப்பை உருவாக்கும் எண்ணம் இல்லை, சூரியகாந்த கல்லிலும் அது தெரிவதில்லை. ஆனால் அந்த கல்லின் கீழே பஞ்சை வைக்கும் போது நெருப்பு உருவாகிறது. எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்காரு. சூரியனுக்கு நெருப்பை உருவாக்கணும்ன்ற எண்ணம்லாம் எதுவுமே கிடையாது. சூரியகாந்த கல்லிலும் அது தெரிவதில்லை. ஆனால் அந்த கல்லின் கீழே பஞ்சை வைக்கும் போது நெருப்பு உருவாகிறது. இந்த எக்ஸாம்பிள் மூலியமா என்ன சொல்ற வராரு அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் மட்டும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு பஞ்சை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம பசங்கள்லாம் நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு லென்ஸ் ஒன்று கையில வச்சுப்போம். இந்த லென்ஸை கையில வச்சு ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துப்பாங்க. இந்த லென்ஸை அப்படியே தூக்கி பிடிப்பாங்க. அந்த சூரியனுடைய வெப்பம் ஒரே ஒரு இடத்துல குவிந்து படும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேப்பர் பத்திக்கிட்டு எரியும். சரியா? ஸோ அந்த எக்ஸாம்பிள் கூட நீங்க லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ கிட்டத்தட்ட அந்த எக்ஸாம்பிள் தான் இங்க சூரியகாந்த கல்லின் மீது பஞ்சு பக்கத்துல வச்சோன்னு அது எரியுது. நெருப்பு பொருத்தல ஆட்டோமேட்டிக்காவே அது பத்திக்கிட்டு எரியுது. இன்டென்ஷனும் இல்லை, இது நெருப்படி பேப்பரை எரிக்கணும்னு சூரியன் நினைச்சதா? நினைக்கல, நினைக்காமலே அது எரியுது. சரியா? அந்த எக்ஸாம்பிள் மட்டும் காட்டியிருக்காங்க, அதன் மூலியமா என்ன சொல்ல வர்றாங்கன்னு அடுத்த ஸ்லோகத்துல பார்ப்போம். அதே போல தூய பிரம்மத்திடம் எந்த எண்ணமும் இல்லை, வெறும் உடலில் மட்டும் அது தெரிவதில்லை. ஆனால் இடைப்பட்ட வாசனை மற்றும் தேகாபிமானம் காரணமாக இந்த உலகம் உண்மையாக தோன்றுகிறது. அதாவது சூரியன் ஒளிந்து கொண்டிருக்கிறது, ஆனா இங்கே பேப்பர் பத்திட்டு எரியுது. சூரியன் ஆனால் இந்த பேப்பரை பத்திட்டு எரிய வைக்கணும்னு நினைக்கல, ஆனா பேப்பர் பத்திக்கிட்டு எரியுது. அப்போ பிரம்மம் உலகமாக பிரம்மம் உலக தோற்றத்திற்கு காரணம் அல்ல, ஆனால் பிரம்மம் இல்லாமல் உலக தோற்றம் உருவாகாது. இது கிட்டத்தட்ட நம்ம ஞானேஸ்வரியில நிறைய இடங்கள்ல வரக்கூடிய ஒரு விஷயம்.
இந்த உடல் உலகங்களுக்கு நானே காரணம், ஆனால் நான் காரணம் அல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய ஸ்லோகங்கள்ல வரும் இல்லையா? கிட்டத்தட்ட அதை லிங்க் பண்ற மாதிரியான இந்த மெசேஜ் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? இப்போ அந்த எக்ஸாம்பிளையும் தியரியும் லிங்க் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு? சூரியனிடம் நெருப்பை உருவாக்கும் எண்ணம் இல்லை, பிரம்மத்திடம் உலகை உருவாக்கும் எண்ணம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதை அப்படியே லிங்க் பண்ணிக்கோங்க. பிரம்மம் இந்த உலகமா விரியணும் அப்படின்னு நினைச்சதா அப்படின்னு சொன்னா அது நினைக்கல. அப்படின்னா இங்க என்ன நினைக்கணும்னா, பியூர் பிரம்மம், சச்சித்தானந்த சுரூபமாகிய அந்த பிரம்மம் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அது எண்ணங்கள் இருந்தாதான் வாழணும்னு அவசியம் இல்லை, அது எண்ணங்கள் இல்லாமலே இருக்கும்னு அர்த்தம். எப்படி சூரியன் இங்க நெருப்பு பத்திக்கிட்டாதான் சூரியனுக்கு ஏதாவது ஆக வேண்டியது இருக்கான்னு எதுவுமே இல்லை. சூரியன் எந்த எண்ணமும் இல்லாமல் அது பாட்டு கொழிந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இங்க பத்திக்கிச்சு. எப்படி பத்திக்கிச்சு அப்படின்னா, கல்லையும் நெருப்பையும், அந்த சந்திரன், அந்த லென்ஸையும் பேப்பரையும் நான் வச்சேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த லென்ஸையும் பேப்பரையும் வச்சதுனால பத்திக்கிச்சு. சூரியக்கு அந்த கல்லையும் பஞ்சையும் வச்சதுனால பத்திக்கிச்சு. அந்த மாதிரி இடைப்பட்ட வாசனை மற்றும் தேகாபிமானம். சரியா? சோ இந்த நான், எனது ஆசை, சோ இதுதான் இந்த உலக தோற்றத்திற்கு காரணமாக அமைந்தது. உலகம் உண்மையாக தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைன். சரியா? அப்போ இந்த உலகத்தை, அப்ப முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிரம்மம் இந்த உலகத்தை உண்மையாக தோற்றுவிக்க வேண்டும் என்று பிரம்மம் நினைக்கல. அப்படின்னா பிரம்மம் தான் உலகமா இருந்தாலும் பிரம்மம் உண்மையாகவே உலகமாக இல்லை. அது சும்மா நாச்சுக்கும் தோற்றமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா அது உண்மையான நம்ப வச்சது எதுன்னா, உன்னுடைய தேகாபிமானமும் உன்னுடைய வாசனைகளும் உன்னுடைய ஆசையும் இந்த நான் உடல் அப்படிங்கிற இந்த அபிமானம், அகங்காரமும் தான் இந்த உலகை உண்மை என்று நம்ப வைத்தது. பிரம்மம் இந்த உலகை உண்மை என்று நம்ப வைக்கவில்லை. கிட்டத்தட்ட அஜ்ஞானத்துக்கும் பிரம்மத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு இதை வச்சுதான் நம்ம சொல்றோம். ஏன்னா பிரம்மம் தேகாபிமானம் கிடையாது. பிரம்மத்துக்கிட்ட வாசனையே கிடையாது. பிரம்மம் தான் ஆனா தோற்றமா இந்த உலகமா தோண்டிட்டு இருக்கு. சும்மா நாச்சுக்கும் தோண்டிட்டு இருக்கு. சும்மா நாச்சுக்கும் தோண்டிக் கொண்டிருந்த இந்த பொய் உலகத்துல தேகாபிமானம் வாசனைகளும் வரும்போதுதான் அது உண்மை போல் உனக்கு தெரிகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இது ரொம்ப புரியாத பொதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹையர் நாலேஜ் கிளாஸ்ல நிறையவே டிஸ்கஸ் பண்றோம். நம்ம என்ன பண்றோம்? ஏன்னா என் கற்பனைய நான் ஏன்டா மிஸ் பண்றேன்? நான் ஒரு கற்பனை பண்றேன், என் கற்பனையில நானே உலகமா 10,000 பேரா மாறுறேன். அப்படி மாறின 10,000 பேர்ல ஒரு பர்டிகுலர் தேகத்துல நான் எப்படி அட்டாச் ஆக முடியும்? அனைத்தும் நானாக இருக்கும் போது எனது கற்பனையிலே தோன்றிய அனைத்தும் நானேன்னு தானே நினைக்கிறோம். அது என்ன ஒரு பர்டிகுலர் பாடியில நான் சிக்கிறது அப்படின்னா, அந்த வேஷத்திலே நீ மயங்கும் போது அந்த ஒரு உடல்ல திக்கின அடுத்த செகண்ட் நீ கற்பனை செய்தவன் என்பதை மறந்து கற்பனையை உண்மை என்று நம்பி விடுகிறாய். இதுதான் நம்ம இக்னரன்ஸ்க்கு நம்ம கொடுக்குற டெபினேஷனா இருக்கு இல்லையா? என்னது நேற்று தானே சொல்லிட்டு இருந்தோம். சோ அப்போ நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தூய பிரம்மத்திடம் எந்த எண்ணமும் இல்லதான். ஏன்னா அது எண்ணம் இல்லாமலும் இருக்க முடியும். இங்க எண்ணமும் இல்லைன்னு சொல்லும் போது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உண்மை என்று நம்புகின்ற எண்ணமும் இல்லைன்னு வேணா எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரிக்கியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மாயாவை உண்மைன்னு நம்பும் போது மட்டும்தான் அதுக்கு அறியாமைன்னு பேரு. மாயாவை நீங்க மாயான்னு வச்சிருக்கிற வரைக்கும் நீங்க பிரம்மந்தான். நீங்க பியூர் தாட்லெஸ் ஸ்டேட்ல இருந்தா மட்டும், சமாதி நிலையில இருந்தா மட்டும்தான் பிரம்மம்னு எந்த வேதமும் சொல்லல. கண்ணன் லீலை செய்கின்றான் என்றால் அவன் மனதில் தான் இருந்தான், எல்லா எண்ணங்களோடும் இருந்தான், ஆனாலும் அவன் பரபிரம்மம் என்று அழைக்கப்பட்டார். சோ இங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மாயை உண்மையான நம்புகின்ற அந்த எண்ணம் பிரம்மத்திடம் கிடையாது. அது எங்கிருந்து வந்ததுன்னா, ஒரு பர்டிகுலர் தேகாபிமானம், அந்த கற்பனைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ல நீ சிக்கும் போது அந்த தேகாபிமானம் வாசனையுமே உலகம் உண்மை என்ற ஒரு தோட்டத்தை உனக்கு ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரதா நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? விழிப்பு நிலையில் இருக்கும் உடலை மறக்கும் போது உடனே ஒரு கனவு உடல் வருகிறது. அதன் மூலம் ஒரு பொய்யான உலகம் விரிகிறது. கனவு காணும் வரை அந்த கனவு பொய் என்று தோன்றுவதே இல்லை. சூப்பர் எக்ஸாம்பிள். ப்ளீஸ் லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. விழிப்பு நிலையில் இருக்கும் உடலை நீ மறந்தால்தான் உனக்கு கனவுல ஒரு உடல் உலகங்கள் எல்லாமே உருவாச்சு. நல்லா கவனிங்க. என்னைக்காவது நான் முழிச்சுட்டு இருக்கும் போதே கனவு கண்டேன்னு எவனாவது சொல்லியிருக்க முடியுமாங்க? பகல் கனவுன்னு கற்பனை உலகத்துக்கு தயவு செய்து போயிட்டாதீங்க. நிஜமா கனவு காண்றோம்ல, தூங்குனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கனவு வந்தது. என்னைக்காவது நான் நல்லா கொட்ட முழிச்சுட்டு இருக்கும்போது நான் செமையா கனவு கண்டேன் அப்படின்றது யாராவது சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அப்போ நீ தூங்குனாதான் அப்படின்னா, இந்த விழிப்பு உலகத்தில் இருக்கின்ற இந்த உடலை நான் மறந்தால்தான் எனக்கு புதிதாக
ஒரு உலகத்தை, புதிதாக ஒரு உடலை, புதிதாக ஒரு உலகத்தை நான் படைக்க முடிந்தது. இது இருந்துச்சு அப்படின்னா அது இருக்கவே முடியாது. சரியா? நல்ல எக்ஸாம்பிள் சொல்ற, நல்லா கவனிங்க. விழிப்பு நிலையில் இருக்கும் உடலை மறக்கும் போதுதான் உடனே கனவு உடல் உருவாகிறது. தன் மூலம் ஒரு பொய்யான உலகம் விரிகிறது. கனவு காணும் வரை அந்த கனவு பொய் என்று தோன்றுவதே இல்லை. சூப்பரான எக்ஸாம்பிள். போய் இதை எங்கோட லிங்க் பண்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க. மேபி அடுத்த ஸ்லோகத்துல அவரே லிங்க் பண்றாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்காரு? நீ பிரம்மங்கிறத நீ மறந்தா மட்டும்தான் இந்த உலகத்தை உண்மைன்னு நம்பி நீ அங்க அல்லல் பட்டுட்டு இருப்ப. அப்போ இந்த விழிச்சான்னா இந்த கனவு பொய்ன்னு ரியலைஸ் பண்ணிடுற இல்லையா? எது வரைக்கும் கனவு கண்டு கொண்டிருக்கும் வரை அந்த பொய் உலகத்தை உண்மை என்று நம்புகின்றாய். அது தூங்கினாதான் அது அந்த பொய் உலகம் உனக்கு உண்மையா தெரியும். விழிச்ச மாத்திரத்துல அந்த பொய் உலகம் பொய்ன்னு ஃபீல் ஆயிடும். அடிச்சு பொய்யா அப்படின்னு ஃபீல் பண்ணிடுறேன். இங்க அதே எக்ஸாம்பிள் எங்க லிங்க் பண்றாருன்னா, நான் பிரம்மம் என்ற விழிப்பில் நீ இருக்கின்ற வரை கண்டிப்பாக இந்த உலகம் உனக்கு உண்மையாகவே தெரிகிறது. அப்போ எவ்வளவு அழகா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த நிஜ உலகத்தை கனவுடா இது லூசு. ஏன்னா நீ பிரம்மங்கிறத நீ மறந்ததுனால, ஏன்னா இந்த நிஜ உலகத்து உடல்ல மறந்ததுனால கனவு உடல் வந்ததுன்றது எப்படி உண்மையோ அப்படி நீ பிரம்மங்கிற சத்தியத்தை மறந்ததுனால இந்த நிஜ உலகம் உனக்கு உண்மை மாதிரி தெரியுது. ஆனா இது எப்ப புரியும்னா நீ விழிச்சதும் அதை பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி, நான் பிரம்மம்னு நீ விழிச்சுக்கிட்டேன்னா இந்த உலகம் பொய் என்றதை நீ ரியலைஸ் பண்ணிடுவ. என்ன அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள், புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? ஏன்னா அத்வைதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கனவு மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் எதுவுமே இருக்க முடியாது. ஸோ அதனாலதான் இந்த எக்ஸாம்பிள் பார்க்கப்படுகிறது. கனவு காணும் வரை அந்த கனவு பொய் என்று தோன்றுவதே இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் உடலின் உணர்வு இருப்பதில்லை. அங்கே உலகப்பற்றும் இல்லை. அங்கே பிறப்பு இறப்பு என்பது பொய். எனவே இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணமே தேகாபிமானம்தான். என்ன அழகா லிங்க் பண்ணியிருப்பாரு பாருங்க. நான் கூட எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, பிரம்மம் என்பதை நீ உணர்ந்து விட்டால் இந்த ஏன்னா செமைய ட்ரிக்கியா வந்திருக்குமா, சூப்பர்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன், நீ கனவுல இருந்து விழிச்ச செகண்ட்ல கனவு காணாம போயிடும்டா. கனவு பொய்ன்னு உணர்வேன்னு நான் சொன்னேன். கனவு பொய்ன்னு மட்டும் இல்ல, கனவு உலகமே இருக்காது, அந்த உலகமே இருக்காது. ஆனா இது அப்படியே என்னால லிங்க் பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் என்ன சொன்னேன், நீங்க பிரம்மத்துல இருந்தீங்கன்னா, பிரம்ம விழிப்பை பெற்றீர்கள் என்றால், ஞான விழிப்பை பெற்றீர்கள் என்றால் இந்த உலகம் பொய் என்று உணர்வீர்கள்னு சொன்னேன். ஆனா பொய் என்று உணர்வீர்கள், ஆனால் இந்த உலகம் தெரியும் பொய் என்று உணர்வீர்கள்னு நான் சொன்னேன் இல்லையா? அது உண்மைதான். நான் சொன்னது பொய்ன்னு நினைச்சுக்காதீங்க, உண்மைதான். ஆனா எடுத்த உடனே எப்படி சொன்னேன்னா, அப்ப கனவுக்கும் நினைவுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அங்க உலகமே காணாம போயிடும். மொமெண்ட் விழிச்சதும் அங்க கனவு உலகம்னு ஒன்று இருந்தது இல்ல, அது துப்புரவா இல்லாம போயிடும். நாங்க தனியா வேற ஒரு உலகத்துக்கு வந்திருப்போம். ஆனா நீ என்ன சொல்லிட்டு இருக்க, ஞான விழிப்பை பெற்றவுடன் இந்த உலகம் இருக்கும் அப்படியே தான், ஆனா அது உனக்கு பொய்யா தெரியும் அப்படிங்கிற. இருக்குன்னா அப்படியா நான் பொய்ன்னு நம்புவேன்? அது எப்படி கனவு காணாமலே போயிடணும், அப்ப நாங்க பொய்ன்னு ஒத்துக்கிறோம். ஏன்னா இல்ல நான் முடிச்சு பாக்குறேன் ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லடா, அப்ப பொய்டான்னா புரிஞ்சுப்பேன். நீ என்ன சொல்லிட்டு இருக்க, உலகம் இருக்கும் ஆனா உனக்கு பொய்யா தெரியும் அப்படின்னா, இருந்தா எப்படியா பொய்ன்னு புரிஞ்சுப்பேன் என்று சண்டைக்கு வந்து விடுவீர்கள் என்றதை அழகாக புரிந்து கொண்டு ஏக்நாத் மகாராஜ் செம்மையா அடுத்து என்ன எழுதியிருக்காரு. ஏக்நாத் மகாராஜோ வந்து ஏதோ ஒரு பாகவத்துல ஏதோ ஒரு குருமாரோ யாரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆழ்ந்த உறக்கத்தில், ஏன்னா ஆழ்ந்த உறக்கங்கிறது பிரம்ம விழிப்பு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆழ்ந்த உறக்கம் தான் பிரம்மத்தில் இருக்கின்ற அற்புத நிலைன்னு அடிக்கடி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது, பிரம்ம விழிப்பை பெறும்போது இந்த உலகம் காணாம போயிடுச்சு இல்ல. எப்படி கனவு உலகம் காணாம போச்சோ அதே மாதிரி ஆழ்ந்த உறக்கத்தில் நீ உணர்வோட செத்துல போல இல்ல, நீ உணர்வோடு தானே இருக்க. ஆனா அங்க இந்த உலகம் இருந்ததா, காணாம போயிடுச்சு. அப்போ இந்த உலகம் பொய், அங்க இல்லைன்னா பொய் தானே. வெளிச்சதும் அந்த கனவு உலகம் இல்லைன்றதுனால பொய்ன்னு ஒத்துக்கிட்டே இல்ல. ஆழ்ந்த உறக்கத்துல இந்த நிஜ உலகம் இல்லைன்னா பொய்ன்னு ஒத்துக்கடா, இப்ப யாரும் சண்டை போட முடியாதுல்ல என்று மிக அற்புதமாக அவர் இந்த பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காருன்னு புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப பாருங்க எப்படி லிங்க் பண்ணிருக்காரு பாருங்க, மேல உள்ள எக்ஸாம்பிளையும் கீழே. ஆழ்ந்த உறக்கத்தில் உடலின் உணர்வு இருப்பதில்லை, அங்கே உலகமே இல்லை. அங்கே பிறப்பு இறப்பு என்பதெல்லாம் பொய். எனவே இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணமே தேகாபிமானம்தான். அப்ப விழிச்சதும் என்ன வருது, நான் உடல் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது.
அந்த எண்ணம் தாண்டா உலகமா விரிஞ்சிருக்கு. ஆனா பிரம்மத்துக்கிட்ட எண்ணமே இல்ல. உன்கிட்ட எண்ணமே இல்லை, உன்னுடைய ரியல் சுரூபத்துல எண்ணமே இல்லை. அதனால நீ உலகமே இல்லை. ஆனாலும் நீ விழித்ததும் நான் உடல் என்ற ஒரு தேகாபிமானத்தை கொண்டு வரும்போது உலகம் உண்மையாக தெரிகிறது. ஞானிக்கும் தேகாபிமானம் வரும், ஆனால் உடலை பொய் என்று உணர்வான், உலகம் பொய்யாக அவன் கொண்டு வருவான். நம்ம அஞ்ஞானி இந்த உலகத்தை உண்மையா கொண்டு வர போறோம். ஸோ தட் இஸ் தி டிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி செமையா முடிச்சிட்டாரு. அப்போ உலகம் தெரியுங்கிறதையும் சொல்றாரு, ஆனா ஞானிக்கு பொய்யா தெரியும், அஞ்ஞானிக்கு உண்மையா தெரியும். ஏன்னா அவங்க லூசு பசங்க அந்த எண்ணங்களை கொண்டு வர லட்சணம் அது அப்படிங்கிற அந்த பேசிஸ்ல சூப்பரா ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கு இந்த 2 ஸ்லோகங்கள். ஓகேவா? அதே போல ஒருவன் தனது ஆத்மஸ்வரூபத்தை மறக்கும் போது நான் இந்த உடல் என்ற அகங்காரம் பிறக்கிறது. அந்த அகங்காரத்தாலேயே இந்த துயரமான உலகம் பிரம்மாண்டமாக வளர்கிறது. ஸோ ஸ்ட்ரைட்டாவே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. ஸோ ஆத்மஸ்வரூபத்தை மறந்தாதான் இந்த உடல் என்ற அகங்காரத்தை நம்ம தேகாபிமானம் எப்ப வரும்? தேகாபிமானம் எப்ப வரும்னா நீ இந்த உலகத்தை நான் பிரம்மங்கிற அந்த சுரூபத்தை மறக்கும் போதுதான். சொரூபத்தை மறந்த உடனே நீ தேகாபிமானத்துக்குள்ள வர்ற. தேகாபிமானத்துக்குள்ள வந்துட்டா இந்த உலகத்தை கற்பனையால நீ உருவாக்கிடுற. இந்த துயரமான உலகம் பிரம்மாண்டமாக வளர்கிறது. காணல் நீரில் மீன்கள் இருப்பது எவ்வாறு பொய்யோ அவ்வாறே பிரம்மத்தில் இந்த உலகம் இல்லை. இல்லாத ஒன்றை அகற்றுவதற்கு முயற்சி செய்வது என்பது பேய் பிடித்தவன் செயலை போன்றது. ஏன் பேய் பிடித்தவன் செயலை போன்றது அப்படின்னு சொல்லிட்டாரு? பேய் பிடித்தவன் என்ன பண்ணுவான்? பைத்தியக்காரன்னு சொன்னா ஈஸியா புரியுது. பேய் பிடித்தவன் சொல்லியிருக்காரு. சரி, முதல்ல இத படிக்கிறேன். முழுசா சொல்றேன். காணல் நீரில் மீன்கள் இருப்பது பொய், சரியா? அதே போல பிரம்மத்தில் இந்த உலகம் இல்லவே இல்லை. காணல் நீர்ல எப்படி மீன் இல்லையோ அந்த மாதிரி பிரம்மத்துல உலகம் இல்லவே இல்லை. பிரம்மத்துல உலகம் இல்லை சொல்லிட்டு அதனால இல்லாத ஒன்றை அகற்றுவதற்கு முயற்சி செய்வது என்பது, சரியா? இல்லாத ஒன்றை அகற்றுவதற்கு முயற்சி செய்வது என்பது, அது ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் காட்டினார். என்னுடைய நிழல் இருக்கு இல்லையா, என் நிழலை எப்படியாவது என்னை விட்டு பிரிச்சிடணும் அப்படின்றத நான் முயற்சி பண்ணேன்னா அப்படி வச்சுக்கோ, சரியா? இல்லாத ஒன்றை அகற்ற வேண்டும் என்று முயற்சித்தால் அது பேய் பிடித்தவன் செயலை போன்றது. அப்படின்னா பைத்தியக்காரத்தனம்னு சொன்னா எனக்கு புரியுது, பேய் பிடித்தவன் சொன்னாரு ஏன் அப்படிங்கிறது எனக்கு புரியல. பைத்தியக்காரன் நல்லாவே புரியுது. சொல்லு அண்ணா. பேய் பிடித்தவன் செயல்ங்கிறது பேயே பிடிக்காது, அவங்களுக்கு ஒரு உடம்புல ஒரு ஏதோ ஒண்ணு குறைபாடு ஏதாச்சும் இருக்கும், ஒரு பைத்திய மாதிரி இருக்கும். ஆனா மாந்திரிகிட்ட கொண்டு போய் இல்லாத பேய ஓட்டுவான் இல்லையா, அத சொல்றாரா? அவன் பேயே பிடிக்கல, அவனுக்கு உடம்புக்கு முடியாத மேல அவன் பிஹேவியர் எல்லாம் வேற வேறையா இருக்கும். பேய் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சிட்டு அங்க போய் ஓட்டும் போது இல்லாத பேய இவன் ஓட்டுவான் இல்லையா, அத சொல்ல வர்றாங்களோ என்னன்னு எனக்கு தோணுது. அப்படி வேணா எடுத்துக்கலாம். உண்மையில பேய் இல்ல, ஆனா அந்த பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துருக்கான். பூசாரி அதை விரட்டுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. மேபி அப்படி வேணா லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லாத ஒன்றை அகற்றுவதற்கு முயற்சி செய்வது என்பது பேய் பிடித்தவனை பேய் பிடித்தலிருந்து வெளியேற்றுவது போன்றது அப்படின்னு வேணா எடுத்துக்கலாமே. சோ மேல என்ன சொல்லியிருக்கு? நிர்ஷாவயா கைசே சாதனா பிஷே பிஷாஷா அப்படின்னு போட்டிருக்கு. சாதனா பிஷே பிஷாஷா கிட்டத்தட்ட அதான் பிசாசு பிடித்தவனை விரட்டுவதற்கு சமம். பிசாசுங்கிறது இல்லவே இல்லை, ஆனா அதை எப்படி நீ விரட்டுவ? அந்த மாதிரி இந்த உலகம்ங்கிறது இல்லவே இல்லை. அதாவது உலகத்துல இருந்து நீ எப்படி உலகத்தை ஒன்றிலிருந்து எப்படி விரட்ட முடியும் அப்படின்னு வேணா எடுத்துப்போம். மாயா என்ற 2 எழுத்துக்களை விவரிக்க தொடங்கினேன், ஆனால் அதற்குள்ளேயே பாடலின் பொருள் எங்கோ சென்று விட்டது. விளக்கம் மட்டுமே விரிவாக வளர்ந்து விட்டது. மாயாவை சொல்லணும்னு ஆரம்பிச்சு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவியம் கொடுத்திருக்காருமா.
இந்த மாயையை ஆராயத் தொடங்கிய அறிஞர்கள் கூட குழம்பி போய்விடுகிறார்கள். பெயர்களும் உருவங்களும் தரும் மயக்கத்தால் கற்பனையின் பிடியில் சிக்கி மாயை வளர்கிறது. ஸோ மிகப்பெரிய அறிஞர்களாகவே இருந்தாலும் இந்த மாயை அப்படிங்கிற விஷயத்த ஆராய தொடங்கினா குழப்பம்தான் வருது. இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டெஃபினேஷன் கொடுக்குறாரு பாருங்க. முடியல, கஷ்டம், பைத்தியம் பிடிக்கும், மாயை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டே அழகா மாயினா என்னன்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. பெயர்களும் உருவங்களும் தரும் மயக்கத்தால் கற்பனையின் பிடியில் சிக்கி மாயை வளர்கிறது. ஸோ தெளிவா ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்க கற்பனைக்குள்ள போறீங்களா? கற்பனைக்குள்ள போன உடனே அந்த கற்பனை சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக எக்கச்சக்கமான நபர்களாக மாறுறீங்க. அந்த எக்கச்சக்கமான நபர்களுக்கு ஒரு பெயரை கொடுக்குறீங்க. நிறைய உருவங்கள், அத்தனை பேருக்கும் ஒரு பெயர்கள். இந்த பெயர்களுக்கும் உருவங்களுக்கும் இடையே ஒரு மாயை நாடகம் அப்படிங்கறத நடத்துறீங்க, கற்பனைக்குள்ள நடத்துறீங்க இல்லையா? அந்த பெயர்களுக்கும் உருவங்களுக்கும் தரும் அந்த நாடக மயக்கத்திலே கற்பனையின் பிடியில் சிக்கி இந்த மாயை உண்மை என்று வளர்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், மாயை வளர்கிறதுன்னா மாயை இருந்துட்டு போட்டு அது ஒன்றும் தப்பு இல்லை. அது மாயை உண்மைன்னு ஏன் நம்பினேன் அப்படிங்கிறதான் இங்க மேட்ரு. ஏன்னா மாயில சிக்கிறதுன்னு என்ன, மாயையே உண்மைன்னு நம்புனா நீங்க சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம், மாயான்னு புரிஞ்சுக்கிட்டா நீங்க சிக்கலைன்னு அர்த்தம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இல்லையா? எப்படி சிக்கணும் அப்படிங்கறது சூப்பரா சொல்லியிருக்காரு. நான் அடிக்கடி பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, நான் பண்ண கற்பனையில நான் எப்படி சிக்குவேன் அப்படின்னா, உன் பெயர்களும் உருவங்களும் தரும் மயக்கத்தால் நீ பண்ண கற்பனையிலே சிக்கி அந்த மாயை வளர்கிறது அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. ஏன்னா வேற என்ன சொல்ல முடியும், அப்படிதான் சொல்ல முடியும். மன்னனே, மாயையின் முக்கிய அடையாளத்தை உனக்கு சொல்லுகிறேன். நமது கற்பனையே முழுமையான மாயை என்று அறிந்து, இதை விட எனக்கு டெபினிஷன் கொடுக்கிறது. சூப்பரா டெபினிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே முடியாதுன்னு ஏன் இத்தனை ஓவின்னு நமக்கு தெரியல. தெளிவா மறுபடியும் சொல்றாரு பாருங்க. மாயையின் முக்கிய அடையாளமே உன் கற்பனை தாண்டா, உன் எண்ணங்கள் தாண்டா. எண்ணங்களே கற்பனையே முழுமையான மாயை என்று அறிந்து கொள். இதெல்லாம் நல்லா தானே இருக்கு, இது என்ன கஷ்டம் நமக்கு புரிஞ்சுக்கிறது? முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கணும். அதுக்காக ஏக்நாத் மகாராஜா நான் குறை சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க, சும்மா தோணதை பேசிட்டு இருக்கேன். மனதிற்குள் இருக்கும் பேராசையே முதன்மையான மாயையாகும். எவன் ஒருவன் ஆசைகளை முற்றிலும் துறக்கின்றானோ அவனே இறைவனால் மதிக்கப்படும் பூரணமானவன் ஆவான். இப்போ கற்பனையே மாயை அப்படிங்கிறத 100% தெளிவா சொல்லியாச்சு, சரியா? அது சொன்னதோட மட்டும் இல்லாம கற்பனைக்குள்ள நீ சிக்கினதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராவா அடுக்கியிருக்காங்க. மனதிற்குள் அப்படின்னு சொன்னா நீங்க அப்படி நினைக்க வேணாம், கற்பனைக்குள் அப்படின்னு நினைச்சுக்கோங்க, இல்லை எண்ணங்களுக்குள் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? அப்போ உனது எண்ணங்களுக்குள், உன் கற்பனைக்குள் ஒரு பேராசையை கொண்டு வருவாய் அல்லவா? அங்கதான் ஃபர்ஸ்ட் மாயை உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கிற. உனது ஆசைதான் அங்கே மாயை என்று, உண்மை என்று நம்ப ஆரம்பிக்கின்றோம், சரியா? அவனே இறைவனால் மதிக்கப்படும் பூரணமானவன் ஆவான். சாரி, எவன் ஒருவன் ஆசைகளை முற்றிலும் துறக்கிறானோ அவனே இறைவனால் மதிக்கப்படும் பூரணமானவன் ஆவான். இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த மாயிலேருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யணும்? ஏன் கற்பனையில சிக்கின, ஏன் எண்ணங்கள்ல சிக்கின? பேராசையினாலதான் எண்ணங்கள்ல சிக்கின அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு அப்படின்னா, அப்போ ஆசையை திறந்துட்ட அப்படின்னா இனி இறைவன் அருளை பெற்று விடுவாய்ன்னு அர்த்தம். நீ பிரம்மம்னு நீ ரியலைஸ் பண்ண போற, நீயே இறைவன் புரிஞ்சுக்க போற. அப்ப ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லிட்டாரு, மாயினாலே உன் கற்பனை. அடுத்து அந்த மாயில சிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா பேராசை. அப்ப நீ பேராசையை விட்டுட்டேன்னா மாயின் பிடியில இருந்து விடுபடலாம். எல்லாமே தெளிவா அவரே சொல்லிட்டாரு, சரியா? இந்த 2 ஓவியோட நம்ம முடிச்சிடலாம். இப்போது உனது கேள்விக்கு இணங்க படைப்பு, காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றை செய்யும் முக்குணங்களால் ஆன மாயையை பற்றி இன்னும் விரிவாக சொல்லுகின்றேன். இப்போ மாயை விஸ்தாரமா விலக்கி தரணும்னு அவர் கேட்டுக்கிட்டதுனால இப்போ படைப்பு, காத்தல், அழித்தல் ஆகியவற்றை செய்யும் முக்குணங்களாலான மாயை. ஆக்சுவலா எண்ணங்கள் தான் உலகமா மாறுதுன்னு சொல்லியாச்சு, சரியா? எண்ணங்களே எப்படி முக்குணங்களாக விரிந்தது, எப்படி முக்குணங்களாக விரிந்தது மட்டும் இல்ல, படைப்பு, காத்தல், அழித்தல் ஆகியவையாகவும் அந்த எண்ணங்களே எப்படி விரிந்தது, சரி எல்லாத்தையுமே நமக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றா, கவலைப்படாத என்று ஆரம்பிக்கின்றார். சூரியனிடம் எந்த எண்ணமும் இல்லாத போதும் சூரிய காந்த கல்லின் மீது அந்த கதிர்கள் படும்போது நெருப்பு எவ்வாறு தோன்றுகிறதோ அதே போல் பிரம்மத்திடம் மாயை வெளிப்படுகிறது. ஸோ அது கண்டினியூ ஆகுது. நம்ம இதுல இருந்து நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஐ திங்க் எக்ஸ்ட்ரீம்லி ஹையர் நாலேஜ் தான், ஹைலி இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டு இருக்கு.
மிஸ் பண்ணாம வாங்க. இது கதையில முழுக்க முழுக்க பிரம்ம ஞானம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. லெட் அஸ் லிசன் டுமாரோ. ஓகேவா?